கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையின் மூணார் பகுதியில் மீண்டும் பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. இப்போ போக்குவரத்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, இதை சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். கேரள மாநிலத்துல நேற்று இரவு பெய்த கனமழையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டம் கனமழையினால் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டமும் பத்தனம்திட்டா மாவட்டமும் மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இடுக்கி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இடுக்கி மாவட்டத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பலர் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடப்பட்டு வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கொச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை இது பாத்தீங்கன்னா நேற்று பெய்த இரவு மழையிலேயும் ஒரு தடவை நிலச்சரிவு ஏற்பட்டு அது போக்குவரத்தை சரி செஞ்சு வச்சிருந்தாங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா தற்பொழுது அங்க பெரிய அளவுல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா அதிக அளவுல பாறைகள் உருண்டு சாலையை தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அதாவது தேனி மாவட்டம் வழியாக கொச்சி, மூணாறு, எர்ணாகுளம், கோட்டயம் போன்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பாதை போக்குவரத்து தடையாயிருக்கு. இப்போ இந்த சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உடனே ஜேசிபி மற்றும் வேறு இயந்திரங்களை கொண்டு அந்த பகுதியை எல்லாத்தையுமே ஒரு போர்க்கால அடிப்படையில அதெல்லாம் சீர் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. மேலும் இந்த சாலை மிக ஆபத்தான சாலையா இருக்கிறதுனால இந்த வழியா செல்லும் வாகனங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்திருக்காங்க. இது மட்டுமல்லாம இரவுல மழை பெய்யக்கூடிய நேரத்துல இந்த வழியா செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதையும் அறிவித்திருக்காங்க. இதை தொடர்ந்து தற்பொழுது ஓரளவு சீர் செஞ்சு வாகனங்கள் மெதுவாக அந்த பகுதியை கடக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில மேலும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அதிக அளவுல இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.